பாஸ்கா காலம். பாஸ்கா எண் கிழமை செவ்வாய். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 36 41 வரை. பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்துக் கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 11 18 வரை. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 4 நற்செய்திகளை கூர்ந்து நோக்கும் போது ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. அதாவது, இயேசு உயிர்த்த பின்பு தம் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றிய பொழுது அவர்கள் உடனே இயேசுவை அடையாளம் காண முடியாதவர்களாக இருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பின்பே அவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியா இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணியதாக பார்க்கின்றோம். அடுத்து லூக்கா 24, 13 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்களோடு இயேசு உடன் பயணித்த பொழுது அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை.
அப்பத்தை பிற்கும் போதே அவரை கண்டுகொள்கின்றனர். மேலும் லூக்கா 24:36 முதல் 43 வசனங்களில் இயேசு தம்மோடு 3 ஆண்டுகளாக உடனே இருந்த சீடர்களுக்கு தோன்றிய பொழுது கூட அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஏதோ ஒரு ஆவியை காண்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்ததாக லூக்கா எழுதுகின்றார். அவர்கள் முன்பாக ஒரு வேக வைத்த மீன் துண்டை அவர் உண்ட பின்பே அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இவ்வாறு இயேசுவை உடனடியாக கண்டுகொள்ள முடியாமைக்கான காரணங்களாக 3 காரியங்களை நாம் சொல்லலாம். முதலாவதாக, சீடர்கள் உட்பட யாருமே இயேசு உயிர்த்து எழுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே இயேசு முன் அறிவித்திருந்தால் கூட அவர்கள் அவரது வார்த்தைகளை, அதாவது உயிர்ப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக கருதினார்கள் என்பது கேள்விக்குறியே. இரண்டாவதாக, உயிர்த்தபின் இயேசுவின் உடல் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றாக இருந்திருக்கிறார். தெயாதி ஷாதின் என்பவர் ஒரு சேருசபை இறையியலாளர். அவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: உயிர்த்த பின்பு இயேசுவுக்கும் பொருள் சார்ந்த உலகிற்குமான தொடர்பு வித்தியாசமான ஒன்றாக இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். இவ்வுறவை அவர் ஹைப்பர்பிசிக்ஸ் என்று அழைக்கின்றார். இதை மேலும் விளக்குவது கடினம் என்பதை அவரை ஏற்றுக்கொள்கின்றார். மூன்றாவது காரணம், உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற அளவிற்கு அவரது சீடர்களும் மற்றவர்களும் தயார் நிலையில் இல்லாமல் இருந்தது. எனவேதான் உடனடியாக அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட தயார் நிலையை சீடர்கள் அடைந்தது தூய ஆவியை பெற்றுக்கொண்ட போதுதான். அதற்கு பின்புதான் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் தங்களோடு இருக்கிறது என்பதை பேதுருவும் மற்றவர்களும் உணர்ந்து கொண்டார்கள். அந்த உயிர்த்த இயேசுவை அவர்கள் மன தைரியத்தோடு எல்லா இடங்களிலும் போதித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்று மட்டுமல்ல, இன்றும் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம்மை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அந்த பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதை பற்றி பேதுரு எடுத்துரைக்கின்றார். பாவ மன்னிப்பு என்பதும் அதை தொடர்ந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்வதும் இறைவனை கண்டுகொள்வதற்காக நம்மை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள உதவுகின்றது. கடவுளை தேடுதல் என்றால் அவர் எங்கோ இருக்கிறார் என்று அவரிடம் போக முயற்சிப்பதல்ல, அல்லது அவர் எங்கோ இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அவரை நம்மிடம் அழைப்பதும் அல்ல. மாறாக நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் நிறைந்திருக்கும் அவரது பிரசன்னத்தை கண்டுகொள்ளும் அளவுக்கு நமது தேடலின் தளத்தை உயர்த்தி கொண்டு விழிப்புணர்வை பெருக்கிக் கொள்வதாகும். ஒரு மனிதர் தனக்குள்ளே ஆழமாக பயணிக்கின்ற பொழுது அவரால் கடவுளை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்கின்றார் ஹான்ஸ் குங் என்ற இறையியலாளர். ஜெபம். இறைவா, உம்மை தேடுவதோடு எம்மை தேடவும், எம்மை கண்டுகொள்வதன் வழியாக உம்மை கண்டுகொள்ளவும் வரம் தாரும். ஆமென்.